ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சை பயிறு பணியார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வெஜிடேரியன் சப்ஸ்கிரைபர்ஸு ஒரு ஸ்பெஷலான வெஜிடேரியனில் ஏதாவது வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான்வெஜ்லலாம் நிறைய வீடியோ நம்ம போடுறோம். அது மாதிரி வெஜிடேரியன்லேயே ஸ்பெஷலாக ஏதாவது டிஷ்ஷஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்காக சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பச்சை பயிறு பணியார குழம்பு செய்யலான்னு செஞ்சோம். ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த பணியாரம் அப்படியே அந்த குழம்புல ஊறி அதை அப்படியே புடும்போதே பாருங்கள் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம அதை உடைக்க முடியுதுன்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த குழம்புல ஊறினதுக்கப்புறம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு நான் காப்பிடியும் அரைக்காப்பிடியும் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த பச்சை பயிறு பணியாரம் நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் கூடி குறைச்சி. நான் இதில் கொஞ்சமாக இனிப்புக்கும் கொஞ்சமாக காரத்துக்கும் செய்ய போகிறேன். அதனால் மொத்தமாகவே சேர்த்து ஒன்றா ஊற வச்சு நான் கிரைண்டரில் அப்படியே அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா தான் நல்லா நைஸாக இருக்கும். இல்லாட்டினா குறப்பாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. இப்போ நல்லா 8 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. நல்லா கிரைண்டரில் நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ இனிப்பு இதிலே சேர்க்க போகிறதுனால நம்ம இனிப்பு போட்டால் கொஞ்சம் இலகி தண்ணி ஆகுங்கிறதுனால தண்ணி அதிகமாக சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வெறும் கார பணியாரத்துக்கு மட்டும்தான் செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அதில் பணியாரக்குழியில் ஊற்றுற அளவுக்கு. இப்போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தும் அரைச்சாச்சு. கொஞ்சம் குறைவாகவே, ரொம்ப அதிகமாக கிடையாது, கொஞ்சம் குறைவாக உப்பு போட்டு அரைச்சாச்சு. இப்போ நல்லா ஒரு 3/4 கப் அளவுக்கு வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம அந்த பணியாரக்குழியில் ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பணியார மாவை அரைச்சிட்டு அன்றைக்கே செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றலாம். இல்லை நம்ம மாவு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது 1-2 நாள் அது உள்ளார இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ்லாம் நடந்துடும். நம்மளுக்கு சாஃப்டாகவே கிடைக்கும். நம்ம அரைச்சிட்டு உடனே ஊற்றும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இது இன்னும் இந்த பணியாரம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த தண்ணிக்கு பதிலாக முட்டை கூட நம்ம உடச்சி கலந்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். வெஜிடேரியனுங்கிறது செய்யணும் அப்படின்னா நம்ம முட்டை இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது பணியாரக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அந்த மாவை உள்ளே சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு செய்யுங்க. ஹையில் வச்சு செஞ்சோம்னா நம்மளுக்கு பணியாரம் கரிஞ்சு தான் போகும், உள்ளே நல்லா வெந்து வராது. சிம்மிலே வச்சு நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. நடுவில் உள்ள குழி சீக்கிரமாக வெந்துடும் ஓரத்தில் உள்ளதை விட. எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு ஒரு 3/4 வசிப்போ தான் வெந்தால் கூடவே நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்ம குழம்புல போட்டு நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்க போகும்போது அது இன்னும் நல்லாவே வெந்து வந்துடும். எண்ணெய் நிறையாவே ஊற்றிட்டா டக்குன்னு திருப்பிடலாம். இந்த நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு அந்த மாவில் அப்படியே இடித்த வெல்லம் இல்லாட்டினா நம்ம தூள் வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தேங்காய்லாம் போட்டு நம்ம அதை நெய் ஊற்றி நம்ம இனிப்பு பணியாரம் வேணால் சுட்டு எடுத்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவைப்படலைன்னா எண்ணெய் தேவையில்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ நடுவில் உள்ள குழியை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மாற்றி ஓரத்தில் உள்ள குழிகளில் மாற்றிட்டு ஓரத்தில் இருக்கிறத நடுவில் மாற்றிக்கலாம். இது ஒரு 3/4 வசிப்போ தான் வெந்தால் கூட போதும். நம்ம குழம்புல போட்டு வேக வைக்கும்போது நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துடும். இது சும்மாவே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழம்புல சேர்த்து நம்ம செய்யும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இது நம்ம பணியார குழி இல்லாதவங்க இந்த மாவை கொஞ்சம் நல்லா திக்கான பேட்டராக வச்சுக்கிட்டு நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் மொத்தமாக தட்டி நம்ம 2 பக்கம் பெரட்டி போட்டு கட் பண்ணி நம்ம குழம்புல போட்டும் செய்யலாம். அதுவும் நல்லாவே இருக்கும். பணியார குழி இல்லாததுனால இந்த மாதிரி ஆப்ஷன் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பணியாரத்துக்கு மாவு நம்ம அரைக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மிளகாய், சோம்பு, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு அரைக்கிறதுனால அரைக்கலாம். இல்லை நம்ம குழம்புலேயே நம்ம சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது அதனோட டேஸ்ட்டும் அதுக்குள்ளே இறங்கும் இல்லையா, அதனால் அதுவே போதுனாலும் நம்ம விட்டுடலாம். பாருங்கள், இந்த பணியாரம்லாம் திருப்பி போட்டு ரெடி ஆகிட்டு இதேமாரியே எல்லா பேட்சஸையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான்.
ஒரு பேட்ச்சு பொரிச்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கிற மாவை இன்னும் 2 பேட்சுக்கு மாவு இருந்துச்சு, அதையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் நான். இதை நம்ம புளிக்குழம்பு ஸ்டைலில் வைக்க போகிறோம். அதனால் ஒரு கமலா ஆரஞ்சு சைஸில் புளியை எடுத்துக்கிறேன். ரொம்ப அழுத்திலாம் பிடிக்கல, ஓரளவுக்கு அப்படியே உருட்டி தரட்டி எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேணுங்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். நம்ம பணியாரெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பணியாரெல்லாம் சுட்டு எடுத்துக்கிட்டு நம்ம மற்றதெல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை குழம்பு எல்லாத்தையுமே கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு பணியாரத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம அதுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த பணியார குழம்புக்கெலாம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பணியாரத்தெல்லாம் உள்ளே போட்டு அது கொதிக்கும் போது அந்த பணியாரம் நம்ம அந்த குழம்பெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இல்லை ஏற்கனவே நம்ம திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து அப்படியே கொதன்னு ஆகிடுற மாதிரி இருக்கும். எடுத்து குழம்பு ஊற்றிக்கிறதுக்கு அப்படிலாம் இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள கசடெல்லாம் அதிலேயே தங்கிடும் அந்த புளி வடிகட்டியில். இந்த குழம்பு வந்து நம்ம புளிக்குழம்பு ஸ்டைலில் வச்சுக்கலாம், இல்லை குருமா குழம்பு ஸ்டைலில் வச்சுக்கலாம். எது வேணாலும் நம்மளோட விருப்பம். குருமா குழம்பு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைலில் வேணாலும் வச்சுக்கலாம். பேஸ் வந்து நம்மளோட விருப்பம், எப்படி பிடிக்குதோ அப்படி நம்ம வேணால் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி புளிக்குழம்பு ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். நல்லா பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. இப்போ தண்ணியாக இல்லைனா கூட நம்ம கடைசியாக குழம்பு நம்ம கொதிக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எல்லாமே சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அப்போ நம்ம தண்ணியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணுங்கும்போது. இப்போது ஒரு மூடி அளவுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்துக்கிறேன். அது கூடவே நல்லா ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸ்னால் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அப்புறம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேஸ் குறப்பாக இருக்கும்போது இந்த குழம்போட இது வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாச்சு. நம்ம குழம்பு இந்த அளவுக்கு தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம எந்த அளவுக்கு குழம்பு கொஞ்சமாக வேணும்னாலும் கொஞ்சமாக வச்சுக்கலாம், இல்லை இதை விடவே அதிகமாக வேணும்னாலும் கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ புளி ஊற வச்சுக்கணும், எவ்வளோ உப்பு போடணுமோ அப்படி சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கதை நம்ம புளிக்கரைசலோடு சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து இப்போ 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இது சோமாஸ் கரண்டி மாதிரி உள்ளது. அதனால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இது அளவு இருக்கும். இது சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம அப்படி டேஸ்ட் வேணால் இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படி பத்தலைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 2 கீறின பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு கையளவுக்கு ஒரு சின்ன கையளவுக்கு நம்ம பொடிசாக நறுக்கின சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு பழமான தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அது கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த குண்டான்லேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். அதிலே நிறையா ஒட்டி இருந்துச்சு. ஏன்னா நம்ம தண்ணியாக தான் வைக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. அது உறிஞ்சி அந்த பணியாரம்னா அதை உறிஞ்சிரும். நம்ம செஞ்சுட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கழித்து இதை சாப்பிடும்போது அந்த பணியாரம் நல்லா அந்த குழம்பெல்லாம் உறிஞ்சிட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த குழம்புல நம்ம சுட்டு வச்சுருக்க பணியாரத்தெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சும்மாவே தனியாகவே இந்த பணியாரத்தை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா கொஞ்சமாக தனியாக சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு மீதியை குழம்புல போட்டும் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் எடுத்து தனியாக சாப்பிட்றதுக்காகவும். இந்த குழம்புல எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பப்படி. இப்போ சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா தலபுலன்னு கொதித்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சுட்டா உள்ளார நம்மளுக்கு அந்த பணியாரம் 3/4 பதம் வெந்திருந்தால் கூட இப்போ நம்ம வேக வைக்கும்போது நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த தண்ணியெல்லாம் இந்த பணியாரம் நல்லா உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நம்ம இந்த பச்சை பயிரை அரைச்சி நம்ம உருண்டை குழம்பு செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். பச்சை பயிறு உருண்டை குழம்பு அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ஆனால் இந்த பணியார குழம்பு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பணியாரம் நம்ம முட்டை பணியார குழம்புலாம் செய்கிற மாதிரி நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அளவுக்கு அப்படியே நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படியே உடைக்கலாம், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி நல்லா சூப்பராக இருக்கும். இது மட்டுமே தொட்டுகிட்டே சாப்பிட்லாம். நம்ம வேணும்னா அப்பளம் வத்தல்லாம் சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷு காம்பினேஷனு இந்த சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.